நான் விருதுநகர் மாவட்டத்திற்கு 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாவட்ட ஆட்சியராக வருவதற்கு முன்பே எனக்கு நன்கு பரிச்சயமான ஊர்தான். அதற்கு பிறகு வந்து இந்த மண்ணினுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போதும் வாசிக்கின்ற போதும் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் கண்முன் விரிந்தன. அதுவும் குறிப்பாக இந்த மண்ணுக்கென்று ஒரு பொது தன்மை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து விருதுநகர் மாவட்டத்துல கடந்த ஒரு 75 ஆண்டுகள்ல பல்வேறு எழுத்தாளர்கள் இந்த மண்ணினுடைய கதைகளை எழுதியிருக்கிறார்கள். இந்த மண்ணினுடைய சமூக ஆவணமாக அது இருக்கிறது. சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் இங்கே மனிதர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய பொருளாதாரம் என்ன, ஒவ்வொரு மனிதருக்கும் என்று தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருந்தார்கள், உணவு பழக்க வழக்கம் எப்படி இருந்தது என்றெல்லாம் மிக விரிவாக எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் தொகுத்து விருதுநகர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கரிசல் இலக்கிய கழகத்தின் மூலமாக கரிசல் நிலவியல் கதைகள், இந்த நிலத்திற்கென்று இருக்கக்கூடிய தனித்துவம் என்ன என்பதை ஆவணப்படுத்துவதற்காக கரிசல் நிலவியல் கதைகள் என்று ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட 60 கதைகளை தொகுத்து ஒரு நூலாக கொண்டு வந்தோம். அப்போது என்னுடைய ஓய்வு நேரங்களில் எல்லாம் அதை வாசிக்கின்ற போது, இதனுடைய வரலாற்றை வாசிக்கின்ற போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தில் பல ஊர்கள் சங்க இலக்கியத்தில் திருத்தங்களிலிருந்து பரலட்சி உரை எல்லா மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதி வரை பல ஊர்கள் நம்மளுடைய இலக்கியங்களில் கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாரம்பரியமிக்க பண்பாட்டு மிக்க இந்த ஊரினுடைய பொதுத்தன்மை என்ன என்று பார்த்தால் ஒரே ஒன்றை சொல்லலாம்: உழைப்பு 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 தான். அதுவும் குறிப்பாக இந்த மண்ணில் பெண்களின் உழைப்பு தான் ஆண்களின் உழைப்பை விட மிக அதிகம். என்ன கலெக்டர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறீங்க. நான் சொல்றேன் விளக்கம். ஒரு 2 கதைகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மண்ணினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர் கி ராஜநாராயணனுடைய ஒரு கதை. அவர் வந்து நேர்ல பார்த்து உண்மையை சிறிய கற்பனைகளோடு மிக தனித்துவமாக எழுதியிருப்பார். அதுல வந்து ஒரு கதையில வேலை வேலை வேலையே வாழ்க்கை அப்படின்னு ஒரு கதை. ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல விவசாய பணிகள் செய்யக்கூடிய ஒரு குடும்பம். அது இந்த நம்ம ஊர் மொழியில சொல்லணும்னா ஒரு சம்சாரி வீடு. அந்த சம்சாரி வீட்டுல நாகையா அப்படின்னு ஒரு மனிதர், அவருடைய மனைவி கெங்கம்மா. இவங்க வந்து காலையில மாடு வந்து அந்த மணி ஓசை ஆட்டும், அந்த சத்தத்தை கேட்டு இந்த கெங்கம்மா வந்து முதல் கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு அந்த மாடெல்லாம் பார்த்துட்டு வீட்டு வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவரு நல்லா தூங்குவாரு, வேஷ்டி கட்டியிருப்பாரு. வேஷ்டியை நல்லா எடுத்து காதோட பொத்திட்டு 2 கையையும் கால் இடுக்குல வச்சுட்டு இன்னும் கதகதப்பா தூங்குவாரு. அப்ப வந்து மறுபடியும் போய் இவங்க அடுப்புல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. 2வது கோழி கூவிரும். இவர் தூங்குறத உடனே அவங்க பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்கு டம்மு டம்முன்னு சத்தம்லாம் போடுவாங்க. அது இவர் எழுப்புறதுக்கா இல்லையான்னு அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. நம்ம எழுப்புறதுக்கு தான் சத்தம் போடுறாளோ வீட்டுக்காரம்மா அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியா இதுக்கு மேல தூங்க விட மாட்டா அப்படின்னு எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சிட்டு போய் மாட்டு கொட்டகையில மாடெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. அதுல சாணத்தெல்லாம் எடுத்து பெருக்கிட்டு இருப்பாரு. இந்த அம்மா வருவாங்க, தலையில தூக்கி வைப்பாங்க, போய் போடுவாரு. அடுத்து பருத்தி கொட்டைய அரைப்பார். அரைக்கிறப்ப வந்து மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே அரைப்பாரு. இது என்ன போய் இதை போய் உட்காந்து அரைச்சிக்கிட்டு, இதை அழகா அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டா கலந்து இந்த மாட்டுக்கு கொடுக்க வேணாமா, கொடுத்துடலாமே. இந்த மாடெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. மனிதர்கள் எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மோசமா இருக்கானோ அது மாதிரி அதை விட இந்த மாடு ரொம்ப மோசமா இருக்கு. ஒண்ணுக்கு உப்பு போட்டு வைக்கணும், இன்னொரு மாடுக்கு கேழ்வரகு கேப்பையை வந்து கிண்டி வைக்கணும், இதுக்கு கஞ்சியோட சேர்த்து வைக்கணும், அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுவாரு. அப்புறம் இந்த அம்மா வருவாங்க, காலையில விடிய ஆரம்பிச்சிடும், குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்கள மெதுவா எழுப்பி அவங்களெல்லாம் இது பண்றப்ப தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் வருவாங்க. அவங்களுக்கு வந்து காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அப்ப வந்து யாசகம் கேட்டு வருவாங்க, சலிக்காம மோர் எடுத்து கொடுப்பாங்க. இன்னொருத்தர் கேட்டு வருவாரு, அவருக்கு உட்காந்து விளக்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் வந்து குழந்தைங்க தூங்கிட்டு இருக்க எழுப்பாம இவர் என்ன பண்ணுவாருன்னா குழந்தைய போய் பொத்தி விட்டுருவார் தூங்கட்டும்னு. மறுபடியும் அந்த அம்மா எந்திரிச்சு அந்த குழந்தைங்க எல்லாம் குளிப்பாட்டிட்டு இருக்கிறப்பயே இன்னொரு 2 வேலை வரும், அதையும் பார்ப்பாங்க. அப்புறம் தோட்டத்துல வேலை நடக்கும், ஆட்கள்ல சொல்லி விடுவாங்க. சொல்லி விடுறப்ப இவர் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. குழந்தைங்க எல்லாம் வெளியே ஸ்கூலுக்கு எல்லாமே அதெல்லாம் அனுப்பிட்டு இந்த அம்மா வந்து தோட்டத்துக்கு போவாங்க. போயிட்டு அந்த ஒரு கேப்ல வந்து வீட்டுக்கு வர்றப்ப நைட்டுக்கு என்ன சாப்பாடு பண்ணணும் அப்படின்றதுக்கு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் போவாங்க. இப்படி வந்து அவங்களுடைய வேலையை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனா இவர் ஒவ்வொரு வேலைக்கும் மனசுல புலம்பிட்டே இருப்பார். அப்ப வந்து அந்த நாகையா வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்குவாரு, இந்த அம்மாவுக்கு இந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து ஒரு சலிப்பே வராதா, இதை வந்து இப்படியே செஞ்சுட்டே இருக்க, அவ்வளவு வேலை இருக்கும். அடுத்து வந்து ஒரு பூனை கத்தும், பூனைக்கு வந்து பாலையும் சோறையும் பிசைஞ்சு வைக்கணும், இல்லாட்டி அந்த பூனை சாப்பிடாது. அடுத்து ஒரு நாய் வரும், அந்த நாய்க்கு ஏற்ற மாதிரி வேற மாதிரி சாப்பாடு ஒண்ணு வைக்கணும். இது வந்து ஒரு மறைமுகமா சொல்றாரு. இந்த பூனைக்கும் நாயும் எப்படி வந்து இது இருக்கு, இதே மாதிரி மனிதர்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பான் வீட்டுல, இதையும் நம்ம பாக்குறாங்க என்று தொடர்ச்சியாக வரும். தோட்டத்துல போனாங்க வேலை செய்யறவங்க பணியாளர்களுக்கிடையே நிறைய இது இருக்கும், அதெல்லாம் கவனிப்பாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் வீட்டுக்கு வந்துருவார். வீட்டுக்கு வந்து மதியம் தூங்கிட்டு இருப்பார். தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கப்ப குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சு வந்துருவாங்க.
வந்த உடனே எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஒரு குழந்தைங்களாம் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. திட்டிட்டு இருக்கிறப்ப இந்த அம்மா வந்து அமைதியா வருவாங்க. வந்த உடனே கைகாலெல்லாம் கழுவிட்டு அந்த ஈரத்தை கூட சரியா துடைக்காம வந்து குழந்தைங்களை கூப்பிடுவாங்க. குழந்தைங்க எல்லாத்தையும் கொஞ்சிட்டு எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பருத்தி கொட்டை கொடுத்துருவாங்க. அதை போய் கடையில கொடுத்து அவங்க வந்து ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கிக்கலாம். அதை அவங்க வர்றதுக்குள்ள மற்ற வேலைகளையும் முடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா அவங்க வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. காலையில 6 மணில இருந்து இரவு தூங்க போறதுக்கு ஒரு 9-10 மணி வரை தொடர்ச்சியாக வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியா அந்த கதை எப்படி முடியும்னா வந்து அவங்க படுக்கை விரிப்புல படுப்பாங்க. இப்ப வந்து அந்த பெண்ணோட முகத்தை பார்ப்பான், மனைவியோட முகத்தை பார்ப்பான். முகத்தை பார்க்கிறப்ப இந்த வேலை குறித்து எந்த சலிப்போ, தொடர்ச்சியாக வேலை பார்க்கிறோம்ன்ற எந்த ஒரு அயற்சியோ, இது குறித்த எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு எழுதியிருப்பாரு. எழுதி முடிச்சுட்டு சொல்லுவாரு, இந்த பெண்களுக்கு வந்து இது வேலை கிடையாது, இப்படி இருக்கிறது தான் வாழ்க்கை, இப்படி இல்லைன்னா தான் அவங்க கஷ்டப்படுவாங்க போல அப்படின்னு நுணுக்கமா எழுதியிருப்பார். வேலை வேலை வேலையே வாழ்க்கை என்று. இது வந்து கைதட்டுறது எதுக்கு கைதட்டுறீங்கன்னு தெரியல. பெண்கள் யாரும் கைதட்டவே இல்லை. நாங்க பாட்டுக்கு இப்படி வேலை பார்த்துட்டே இருப்போம், நீ வந்து இப்படி கதையை சொல்லிட்டு கைதட்டு வாங்கிட்டு போயிடுவியா அப்படின்னு அவங்க மனசுல வந்து ஒரு கேள்வி இருக்கும். இன்னொரு கதை சொல்றேன். இன்னொரு கதை அவர் எழுதின இன்னொரு கதை, பூவை அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இந்த பூவைன்ற கதை என்னன்னா, இது வந்து ஒரு 1960களில் நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு கதை தான். ஏறத்தாழ உண்மை கதை தான் இருந்தது. அதுல வந்து ஒரு வீட்டுல, அதுவும் வந்து ஒரு சம்சாரி குடும்பம், ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பம். அந்த வீட்டுல வந்து ஒரு நாள் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. முன்னாடிலாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையும் நம்மளுடைய கதைகள்ல, தமிழ் பண்பாட்டு மரபுல பாத்தீங்கன்னா திருமணம் எங்க நடக்கும்? பெரும்பாலும் வீடுகள்ல அல்லது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாராவது ஒரு பெரியவங்களோட இடத்துல அந்த மாதிரி நடக்கும். அந்த திருமணம் நடக்கிறப்ப காலையில ஒரு பெண்ணுக்கு திருமணம், எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. எல்லாம் வந்து அந்த ஜம்காலத்தை விரிச்சு உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நெல்லு சோறு கிடைக்கும், கொஞ்சம் பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. திருமணத்தை அன்னைக்கு தான் அந்த இந்த மாதிரி விசேஷ வீடுகள்ல தான் என்ன கிடைக்கும்? நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதுக்காக வந்து உட்காந்துருப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கும். திருமணத்துக்கு அந்த முகூர்த்த நேரம் வரப்போகும். அந்த நேரத்துல வந்து வீடே ஒரே பரபரப்பாயிடும். அந்த பொண்ணு இருக்கக்கூடிய ரூம்ல இருந்து எல்லாரும் ஓன்னு கத்துவாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த பொண்ணு மயக்கம் போட்டுருவான். மூச்சு பேச்சே இருக்காது. முகத்துல வந்து தண்ணி தெளிச்சு எழுப்புவாங்க. அந்த பொண்ணு எந்திரிக்க மாட்டான். எல்லாம் ஒரே பதப்பட்டு ஆயிடுவாங்க. ஒரே சத்தத்தை கேட்டு வெளியில உட்காந்துருக்கக்கூடிய பெரியவங்க ஆண்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்க எல்லாம் பதட்டம் ஆயிடுவாங்க, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு. அப்ப வந்து ஒரு சின்ன பையனை வந்து நீ போய் உள்ள பாத்துட்டு வாடான்னு சொல்லி 2 ஆளை விலக்கி உள்ள தள்ளி விடுவாங்க. அவன் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஹான்னு சிரிப்பான். இது என்ன நடந்துச்சு? யார் இந்த பெண்? அந்த பெண் வந்து அந்த வீட்டுக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பெண் ஏதோ ஒரு கிராமத்துல அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை பெண்ணா இருக்கார். அந்த பெண்ணை சிறு வயதுல எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு கூட்டிட்டு வராங்க. எங்கேயோ ஒரு மூலமா இந்த பொண்ணை வச்சுக்கோங்க, வேலைக்கு கொடுங்க, வேலை இருந்தா கொடுங்கன்னு ஒரு 6-7 வயதுல கூட்டிட்டு வந்துடுறாங்க. 6-7 வயதுல இந்த குழந்தை, இந்த பொண்ணு வந்து வீட்டுல இருக்குது. இந்த பொண்ணுக்குன்னு எந்த ஒரு இது, அந்த வீட்டுல 2-3 சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து வளர்றாங்க. இந்த பெண் வந்து ஒரு பெண், ஆனா முடியெல்லாம் வளர்த்துக்க முடியாது. ஏன் முடி வளர்த்துனா மாசம் வெட்டணும், அதனால வெட்டக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் இந்த பொண்ணு கொஞ்சம் வளர்ந்து பெரிய பொண்ணு ஆவா, அப்ப மட்டும் கிராப் வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ரொம்ப பெரிய முடி இல்லாம அளவா வச்சுக்கிறது. அப்ப வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த காலகட்டம் 60ல நடக்கிறதுனால இந்த பொண்ணு வந்து பிரதமர் மாதிரி இருக்காங்க, இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அது குறித்து எந்த இதுவும் தெரியாது. அதை பத்தி அவங்க யார சொல்றாங்க, என்ன பத்தி அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு உலக அறிவோ உலக புரிதல் எதுவுமே தெரியாது. வெளி உலகம் தெரியாது அப்படின்றத இந்த பாயிண்ட் மூலமா சொல்ல வராங்க. அப்படியே அந்த பொண்ணு வளருவா. அங்கே வேலைக்கு வர இன்னொரு பையனும் இந்த பொண்ணு வந்து விரும்புவாங்க. அப்ப வந்து சரி, அந்த பையனுக்கும் எந்த யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பேசி, அந்த வீட்டுல ஒரு கேரக்டர் இருப்பார் சித்தப்பான்னு சொல்லி, அவர் எல்லாம் பேசி சரி நமக்கு செலவு மிச்சம், வீட்லயே 2 பேர் இருந்தாங்கன்னா வேலைக்கு ஒரு ஜோடி வேலைக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அவர் வந்து இதுக்கு ஒத்துக்குறாரு. எல்லாம் திருமணம் பேசுவாங்க. பேசிட்டு ஒரு நாள் திருமணம் நடக்கிறப்பதான் இந்த கூத்து நடக்கும். அது என்னன்னு பார்த்தா, கடைசியா முடிச்சுட்டு அந்த ஒரே ஒரு பாட்டி மட்டும் வெளியில வருவாங்க. வெளியில வந்துட்டு சொல்லுவாங்க, அந்த பெண் இத்தனை காலமா வளர்ந்துருக்கிறான். ஒரு 17-18 வயசுல அந்த பொண்ணுக்கு திருமணம். இன்னைக்குதான் முதலா அந்த பொண்ணு தலை நிறைய பூ வச்சிருக்கா. ஒரு நாளாவது பூ வச்சிருந்தா தானே பூவோட வாசம் தெரியும். தலை நிறைய பூ வச்சோட இந்த பூவோட மனம் தெரியாம அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருவா. இதான் அதனுடைய கதை. எல்லாரும் அந்த கதை இப்படிதான் முடியும். எல்லோரும் சிரித்தார்கள், எனக்கு மட்டும் சிரிப்பு வரவே இல்லை அப்படின்னு கீரா எழுதி அந்த கதையை முடிச்சிருப்பார். கடைசி வரிதான் மிக மிக முக்கியம். எல்லோரும் சிரிக்கிறாங்க, இந்த இது மட்டும் ஏன் சிரிப்பு வரவே இல்லை? ஏனென்றால் அந்த கதை முழுக்க, இந்த நிகழ்வு முழுக்க நடந்தது என்பது ஒரு உழைப்பு சுரண்டல். இதேதான் நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த கதையிலையும் நேற்றும் இன்றையும் நமது மண்ணினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம் மிகப்பெரிய உழைப்பு தான். அதுவும் அந்த கரிசல் நிலவியல் கதைகளுடைய நூலில் பின்னாடி எழுதியிருப்பேன், இந்த ஊர்ல தான் வீட்டிலும் காட்டிலும் ஆண்களை விட அதிகமான உழைப்பை செலுத்தக்கூடியவர்கள் பெண்கள் என்று.
இந்த மண்ணில் தான் வந்து நீங்க முழுக்க நீங்க எந்த தொழில் வேணாலும் எடுத்து பாருங்க. இந்த மண்ணில் நடந்த மிக முக்கியமான வெற்றிகரமான தொழில்கள், இந்த நீங்க தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி மிகுந்த மாவட்டங்கள்ல ஒண்ணு விருதுநகர் மாவட்டம். குறிப்பாக MSME என்று சொல்வார்கள், அதாவது சிறு குறு நடுத்தர தொழில்கள். இந்த தொழில்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக ஒரு நகர்ப்புறமான மாவட்டங்களை விட அதிகமாக வளர்ந்திருக்கக்கூடியது இந்த மண். அதுவும் குறிப்பாக இது வந்து ஆரம்பத்துல இருந்தே இருந்ததா, ரொம்ப வளம் குளிக்கக்கூடிய பூமியாக இருந்ததா, மாதம் மும்மாரி பொழிந்த பூமியா அப்படின்னு பார்த்தா இல்ல. தமிழ்நாட்டினுடைய சராசரி மழைப்பொழிவு என்பது ஒரு 1000 மில்லிமீட்டருக்கு பக்கத்துல, அதாவது ஒரு 980 மில்லிமீட்டர் தமிழ்நாட்டினுடைய சராசரி மழைப்பொழிவு. அப்ப நன்றாக மழை பொழியக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும். நமது மாவட்டத்தினுடைய மழைப்பொழிவு என்பது ஒரு 850 mm தான், சராசரிக்கும் மிக குறைவானது. அப்ப இங்க அதிகமான மழை வளம் இல்லாத ஒரு வானம் பார்த்த கரிசல் பூமி. இந்த மண்ணில் வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது 2 பஞ்சங்கள் இந்த மண்ணை தலைகீழாக புரட்டி ஆட்டுவித்திருக்கிறது. ஒன்று 1800 பிற்பகுதிகளில் கடைசி பகுதிகளில் நடந்த தாது வருட பஞ்சம். 1890 92 96 காலகட்டங்கள் இடையிலையும் அதற்கு பின்பு ஒரு 10-15 ஆண்டுகள் தாது வருட பஞ்சத்தில் இந்த பகுதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 2-3 முறை விவசாயத்தில் ஏற்பட்ட வெட்டுக்கிளிகளால் ஏற்பட்ட பஞ்சம். அதெல்லாம் இன்னும் நம்மளுடைய வரலாற்றுல எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இந்த ஒவ்வொரு இயற்கை வஞ்சிப்பிலும் மீண்டு எழுந்து வந்திருக்கக்கூடிய ஊர் தான், உழைப்பு தான் இந்த மக்களினுடைய உழைப்பு. தாது வருட பஞ்சத்தினுடைய வரலாற்றையும் கதைகளையும் எடுத்து பார்த்தால் மனிதர்கள் தான் மனிதர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். நீங்க உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர்கள் மனிதன் எப்போது பரிணாம வளர்ச்சியில் அதற்கு முந்தைய உயிரினங்களிடமிருந்து வேறுபடுகிறான் தெரியுமா என்று வரலாற்று மானுடவியல் ஆய்வறிஞர்கள் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எப்போது ஒரு மனிதன் சக மனிதனால் செயல்பட முடியாமல் போகின்ற போது அவனை விட்டுவிடாமல் தன்னோடு இணைத்து அவன் வாழத் தொடங்கினானோ அப்போதுதான் அவன் மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபட தொடங்கினான் என்று குறிப்பிடுகிறார். அதாவது நீங்க போர் சமூகத்துல அதற்கு முன்பாகலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து கால் போயிடுச்சு, அவன் உடல் முழுமையாக செயல்பட முடியவில்லை, அவன் மற்றவர்களுக்கு ஒரு சுமையாக ஆகிவிடுகிறான். அப்ப இவனால யூஸ் கிடையாது என்று சக மனிதனை விட்டு வரவே இல்லை. அவனுக்கு உயிர் இருக்கின்ற வரை எப்போது மனிதன் அடுத்த மனிதனை, சக மனிதனை அவனால் செயல்பட முடியாமல் போகின்ற போதும் அவனால் இயலாமல் போகின்ற போதும் தன்னோடு இணைத்து அவனை பயணப்பட வைக்கின்ற போதுதான் மனிதன் நாகரிகமிக்க சமுதாயத்துக்கு வருகிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த நாகரிகமிக்க சமுதாயத்தின் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்பது இந்த மண்ணில் நிகழ்ந்த தாது வருட பஞ்சத்தின் போது மனிதர்கள் மனிதர்களை காப்பாற்றியதுதான். நிறைய கதை படிச்சிருப்போம். மதுரையில கூட வந்து குஞ்சம்பால் அப்படின்னு ஒரு கேரக்டர் நிறைய வந்து இருப்பாங்க. தன்னுடைய சொத்துக்களை, நகைகள் எல்லாவற்றையும் வித்து அந்த தாது வருட பஞ்சத்தின் போது சக மனிதர்களுக்கு உணவு வழங்கி பாதுகாத்தவர்கள். இந்த மண்ணும் தாது வருட பஞ்சத்தின் போதும் வெட்டுக்கிளிகளால் ஏற்பட்ட அந்த உணவு பஞ்சத்தின் போதும் சக மனிதர்களை காப்பாற்றிய நிகழ்வுகள் இன்றும் கதை பாடல்களின் வழியாக நாம் அறிய முடிகிறது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய கதை பாடல்கள், சமூக உரையாடல்கள், கதைகளின் மூலமாக அறிய முடிகிறது. இப்படிப்பட்ட வரலாறு தான் நமது மண்ணிற்கு சொந்தமானது. அதுவும் குறிப்பாக இந்த ரயில் நிலையம், விருதுநகரினுடைய ரயில் நிலையம் என்பது விருதுநகருடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று. இது வந்ததற்கு பிறகுதான் இந்த மக்களினுடைய உழைப்பு இன்னும் சரியான வழியில் திசை திருப்பி ஒரு வியாபார கேந்திரமாக மாறுகிறது. நீங்க வந்து பழைய பாடல்கள்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இதை வந்து ரொம்ப கவனமா பதிவு செய்யறாங்க. இது எப்படி வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாரா மாறிச்சு. இன்னும் பாருங்க, ஒரு முறையாக ஒரு பொது சேவைக்கு என்று பள்ளிகளை தொடங்குவதற்காக தொடங்கிய அந்த 1800 பிற்பகுதிகளில் தொடங்கிய பிடியரசி திட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு இன்றும் பேசக்கூடிய சமூகத்தில் மனிதர்கள் மனிதர்களாகவே இணைந்து ஒரு குழுக்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருளாதார வாய்ப்பாக அமைப்பாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் இப்போதிலிருந்து ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது ஊரில் மிக சிறப்பாக தொடங்கிவிட்டது. இன்னும் நீங்க வந்து விருதுநகரினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மிக சரியாக ஒரு 100-110 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அடுத்த நூற்றாண்டுக்கான வளர்ச்சிக்கு இந்த மண் வித்திடுகிறது. 1820களில் 1814 இருந்து 1825 இந்த 10 ஆண்டுகள்ல நடந்த மாற்றம் என்பது அடுத்த நூற்றாண்டில் இந்த விருதுநகரினுடைய மக்களை பொருளாதாரத்தில், சமூக அமைப்பில் மிக சிறந்த நிலையை அடைவதற்கு செய்த முயற்சிகள் தான். அந்த முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தன்முனைப்பு. ஒரு ஆண்டர்பிரனரா இருப்பதற்கு என்ன முக்கியமான காரணம்? ஒரு பெரிய தொழில் முனைவர் ஆக வேண்டும் என்றால் இருப்பதற்கு என்ன வேண்டும் என்றால் ஒரு வீரனுக்கு இருப்பதை விட அதிகமான மன தைரியம் வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த இடத்தில் தான் அது தனி மனித தைரியத்தை விட
அவர்களை சார்ந்தவர்கள், மிக குறிப்பாக அவர்களுடைய வீட்டு பெண்கள் எந்த அளவிற்கு அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த தொழில் முனைவதற்கான ஆற்றல் வரும். அந்த வெற்றிக்கும் காரணம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய பெண்கள் தான் என்று அந்த ஆய்வுகள் எல்லாம் குறிப்பிடுது. 1915 இருந்து 25 வரையும் புதிய புதிய தொழில்கள்லாம் அப்பதான் வரும். அப்பதான் வந்து இந்த சிறு தீனிகள், ஸ்நாக்ஸ் வரதா இருக்கட்டும், இல்ல பட்டாசு தொழில் வந்ததாக இருக்கட்டும். குறிப்பாக வந்து பருத்தி தொழில் வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுல இருந்து இங்க வந்து சிறப்பாக நடந்தது. பல எழுதப்பட்ட ஆதாரங்கள், வரலாற்று ஆவணங்கள்லாம் இருக்கு. அதுவும் குறிப்பாக 1914 இங்கிலாந்தில் எந்த அளவிற்கு தரத்தோடு தயார் செய்தார்களோ அங்க போய் பார்த்துட்டு வந்து அந்த காட்டனை இங்க உற்பத்தி பண்ணுவதற்கு, குறிப்பாக 2ஆம் உலகப் போரின் போது 1939 இருந்து 45 வரை நடந்த அந்த 2ஆம் உலகப் போரின் போது அப்ப மருத்துவத்திற்கு தேவைப்பட்ட அந்த பருத்திகளை எல்லாம், பருத்தி ஆடைகள், பருத்தி அந்த கட்டக்கூடிய மருந்து கட்டக்கூடிய துணிகளை எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கேந்திரமாக நமது மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி அமைந்திருக்கிறது. அடுத்து பட்டாசு தொழில் 1920 இப்ப வந்து நம்ம எவ்வளவோ மாடர்ன் டெக்னாலஜி பத்தி எல்லாம் பேசுறோம். அப்ப இந்தியாவினுடைய பல பகுதிகளில், குறிப்பாக சீனால இது எப்படி பண்றாங்க என்பதை எல்லாம் சென்று பார்த்து இந்த தொழிலை தொடங்கக்கூடியதற்கு இப்போது இருந்து ஒரு நூற்றாண்டிற்கு முன்பாக இந்த மண்ணில் செழித்த தொழில்கள் எல்லாம் மிக மிக முக்கியமானது. அவையெல்லாம் தான் இன்று இந்த வளர்ச்சிக்கும் மிக அடிப்படையான காரணம். அதற்கு மிக முக்கியமானது இந்த மண்ணில் மக்கள் செலுத்திய தன்னம்பிக்கையும் உழைப்பும் தான். அவைதான் இன்னைக்கு வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னைக்கும் வந்து பாருங்க, தமிழ்நாட்டில் கல்வியில் சிறந்த ஒரு ஊர், அதுவும் குறிப்பாக ஒரு முழுமையான நகர்ப்புற பகுதி இல்லாத ஒரு சூழலில் கல்வியில் சிறந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான மாவட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக உயர்கல்வியில நான் கடந்த முறை பேசுறப்ப கூட குறிப்பிட்டிருப்பேன். இந்த ஆண்டுமே அது சிறப்பாக நமது மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள், அரசு அலுவலர்கள் எல்லோரும் இணைந்து இன்னும் அதை வந்து சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. நமது மாவட்டம் தான் இந்திய அளவில் உயர்கல்வி 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரி போகக்கூடிய உயர்கல்வியில் சேர்க்கக்கூடிய அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GERல இந்தியாலேயே ஒரு மாவட்டம் முதலிடத்தில் இருக்குன்னா அது விருதுநகர் மாவட்டம் தான். இப்படி கல்வியில், பொருளாதாரத்தில் மிக மிக உயர்ந்த நிலைகளை அடைந்திருப்பதற்கு காரணம் இந்த மக்களினுடைய உழைப்பு தான். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மாவட்டத்தினுடைய பெண்களின் உழைப்பு தான் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த மாவட்டத்திற்கு 2 பெரிய வலிமைகள், ஒன்று விவசாயமும் தொழில் சார்ந்த செயல்களும். இவை அடுத்த கட்டத்திற்கு இன்னும் வந்து உயர் தொழில்கள் அதிகமான வருவாயை ஈட்டக்கூடிய, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை தரக்கூடிய மிக உயர்ந்த தொழில்களும் உழைப்பும் இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் கல்வி கற்று அடுத்த நிலைக்கு இது மாதிரியான அதிக வாய்ப்புகளை தரக்கூடிய, வலிமையை தரக்கூடிய உயர் தொழில்களையும் பெண்கள் நிர்வகிக்கவும், அவர்கள் இன்னும் சிறப்பாக, இன்னும் நேர்த்தியாக உழைப்பதற்கும் மிகப்பெரிய வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தின் நேற்றும் இன்றும் நமக்கு கற்றுத்தருவது உழைப்புத்தான். அந்த உழைப்பை நாளையும் செலுத்த வேண்டும் என்று எல்லோருக்கும் கற்றுத்தரக்கூடிய இந்த மாவட்டத்தில் உங்களுடைய அன்பிற்கும் என்னுடைய இனிய அழைப்பிற்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.